அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 9th தமிழ்ல 3வது லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன கன்டென்ட் பார்த்தலாம். ஏறுதழுவுதல், மணிமேகலை, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள், திருக்குறள். புக் பேஜ் நம்பர் 80. புக் பேஜ் நம்பர் 80. இதில் வல்லினம் மிகலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டி செய்தி இச்சு வரணும், விழாக்குழு இக்கு வரணும், கிளிப்பேச்சு இப்பு வரணும், தமிழ் தேன் இத்து வரணும், தைப்பூசம் இப்பு வரணும், கூட கூட இக்கு வரணும், கத்தியை விட இக்கு வரணும், கூர்மை கார்பருவம் இப்பு வரணும். ஓகே, தொடர் தரும் பொருளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சின்னக்குடி, தோப்புகள், கடைப்பிடி, நடுகள், கைமாறு, பொய்ச்சொல். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தலாம். சின்ன கொடி அப்படின்னா ஒன்றன் அடையாளத்தை குறிக்கும் கொடி. சின்ன கொடி அப்படின்னா இக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன்றோட அடையாளத்தை குறிக்கும் கொடி. சின்ன கொடி அப்படின்னா சிறிய கொடி அப்படின்னு அர்த்தம். அடுத்து தோப்புக்கள் அப்படின்னா தோப்பில் வடித்த கல் அப்படின்னு அர்த்தம். தோப்புகள் அப்படின்னா ஒரு இனமரங்கள் சேர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கடைப்பிடி இப்போ வந்துச்சுன்னா பின்பற்று அப்படின்னு அர்த்தம். கடைப்பிடி அப்படின்னா ஒரு கடைப்பிடி அப்படின்னு அர்த்தம். நடுக்கல் அப்படின்னா வரிசையில் நடுவே உள்ள கல். நடுகள் அப்படின்னா நடப்பட்ட கல். கைமாறு அப்படின்னா உதவி. கைமாறு அப்படின்னா ஒரு கையிலிருந்து பொருள் மற்றொரு கைக்கு மாறுதல். பொய்ச்சொல் அப்படின்னா உண்மைக்கு மாறான சொல் அப்படிங்கிறாங்க. பொய் சொல் அப்படின்னா ஒன்றை பற்றி உண்மை அல்லாதவற்றை சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து 3வது கொஸ்டின் சிந்தனை விநாயகம் கொடுத்துருக்காங்க. நாளிதழ்கள் சிலவற்றில் வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறு எழுதுவது மொழிக்கு வளம் சேர்க்குமா, வல்லினம் மிக வேண்டியதின் முக்கியத்துவத்தை எழுத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வல்லினம் ஏன் மிகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போன தொடர் தரும் பொருள் கூறு 2வது கொஸ்டின் இருந்துச்சு. அதுவே அதுக்கான அதில் கருத்து ஏதாவது எழுதலாம். ஓகே, நான் ஒரு புதுசாக எழுதியிருக்கேன். விழாக்குழு என்பதை விழாக்குழு என்னும் எழுதும்போது விழாத குழு என்ற பொருள் தரும். அதாவது விழாக்குழு அப்படின்னு இக்கு போடாமல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா விழாத குழுங்கிற அர்த்தம், கீழே விழாத குழு அப்படிங்கிற அர்த்தம் வரும். எனவே சொல் கட்டுப்பாடு, பேச்சு இயல்பு, பொருள் மயக்கமின்மை, இனிய ஓசை போன்றவற்றிற்கு வல்லினம் மிகுதல் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுக்கு மேலே இதில் இருக்கிறதை பார்த்தலாம் நினைக்கிறேன். அடுத்து உரிய இடங்களில் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பழங்கால நாகரிகம், தமிழ் மக்கள் நாகரிகம், பண்பாடு வந்து கம்மா வரணும். தொடர்பான வரலாறுகளை அகழ்வாய்வில் கிடைக்கின்ற இப்போ வரக்கூடாது. கிடைக்கின்ற இப்போ வராமல், அதாவது இதை நீக்கி விட்டு நம்ம இன்னொரு பேராகிராஃப் இருக்க ஆன்சர் அப்படியே எழுதணும். அப்படியே எழுத வேண்டாம்ங்கிறதுக்காக இதை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் ஆன்சர் எழுதும்போது அப்படியே நீக்கிட்டு கரெக்டான இதை மட்டும் எழுதினா போதுமானது. சரிங்களா? இப்போ இல்லாமல் இப்போ பொருள்களும் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து பல்வேறு இடங்களில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் ஆய்வு நடைபெறுகின்ற இடங்களுள் சொல்லணும். இடங்களில் இருக்கு இல்லையா, லுல் அப்படின்னு சொல்லி மாற்றி கீழடி 3 கீழடியில் வாழ்ந்த மக்களுள் பலர் இச்சு வரக்கூடாது. பல செல்வந்தர்களாக இருந்துள்ளனர் என்பதை அகழ்வாய்வில் கிடைத்த இப்போ வரக்கூடாது. பொருட்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இங்கு குறைவான எண்ணிக்கையில் தான் தங்கத்தினாலான இப்போ வரக்கூடாது பொருள் கிடைக்கின்றன. மேலும் கமா போட்டு இரும்பை இப்போ வரணும், பயன்படுத்தி இச்சு வரணும், செய்த இக்கு வரக்கூடாது. கோடாரிக்கு குத்தடிகள் கருவிகளும் கமா வரணும். யானை இத்து வரணும், தந்தத்தினால் செய்த இச்சு வரக்கூடாது. சீப்பு, மோதிரம், பகை, காதணிகள், கண்ணாடி பொருள் உருவாக்கி மனிதர் வளையல், தோடு போன்றவை கிடைத்துள்ளன. மறுபடியும் சொல்றேன், இதில் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது அப்படியே எழுதணும். எங்கெல்லாம் நம்ம கரெக்ஷன் போட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அன்லைன் பண்ணணும். பிளாக்ல வந்து அல்லது பென்சில் வந்து என்ன பண்ணணும், அன்லைன் பண்ணி காமிக்கணும். ஓகே, இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஓகே. இந்த இடத்துல இப்போலாம் நீக்கிட்டதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ போட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல அடுத்து உள்ளுள் இதை எடுத்துட்டு இதே மாதிரி அடிச்சுட்டு எழுதக்கூடாதுங்க. ஆன்சர் மட்டும் எழுதணும். ஓகேவா? ஆன்சர் எழுதிட்டு இதெல்லாம் பிழை இல்லாமல் எழுதிட்டு அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டினா போதும். அடுத்து கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஓகே, பொருந்தாத இணை அப்படிங்கிறது திருவாரூர், கரிக்கையூர். அடுத்து முறையான தொடரை தொடர் அமைப்பினை குறிப்பிடுகிறது. தமிழர்கள் தொன்மையான வீர விளையாட்டு ஏற்கனவே அப்படிங்கிறாங்க. அடுத்து பின்வரும் தவறான செய்தி குறிப்பிட்டு தொடர்ந்து 8, 10 இன்னும் பெயர்கள் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க. தவறான செய்தி. அடுத்து 50 சுற்றுலா உணர்த்தும் இலக்கணம் வந்து தொகை சொற்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து சுற்றுகளை முறைப்படுத்துக ஃபர்ஸ்ட் ஆவணும். தமிழகராதி, அப்புறம் ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. அதாவது தமிழகராதி வந்து ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது தழுவி பிடித்தல் அப்படிங்கிறது. அடுத்து குருவினா 6 குருவினா நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டு, வாடி மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, காளி விரட்டு, ஏறு விடுதல், சலிக்கட்டு, மாடு விடுதல் என ஏறுதழுவது எங்கள் பகுதியில் அழைக்கப்படுகிறது. இதில் ஏதாவது ஒரு 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த சின்ன 6 பாயிண்ட் எழுதிக்கலாம். 2வது கொஸ்டின் தொழில் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது எழுதிங்க. பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வினை வாழ்ந்த மக்களின் வரலாற்றை அறிய அகழாய்வு செய்ய வேண்டும். அடுத்து 2வது வந்து வரலாறு முழுமை பெற அகழாய்வு உதவுகிறது. அகழாய்வு கிடைத்த பொருட்கள் மக்கள் வாழ்ந்த காலத்தை பிரதிபலிக்கிறது. ஓகே, அடுத்த 3வது கொஸ்டின் வந்து ஏறுதழுவது நிகழ்வுக்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. 4வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏறுதழுவது நிகழ்வுக்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலித்தொகை, சிலப்பதிகாரம் வந்து ஏர்கோல், புறப்பொருள் என்பாமலை வந்து ஏர்கோல் அப்படின்னு, கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிறது எருதுக்கட்டி. இது வந்து ஜான்ல இருக்கேன் புக்ல ஸ்பெல்லிங். ஓகேவா? அடுத்து வந்து 4வது கொஸ்டின் பழமணல் மாற்றமின் புதுமண பரப்பின் இடம் சுட்டி பொருள் இடம் வந்து மணிமேகலை விழாவரைக்காத இந்திர விழாவிற்காக. ஓகேவா? இடம் வந்து மணிமேகலை விழாவரைக்காதையில் இந்திர விழாவிற்காக புகார் நகரின் தெருக்களை அலங்கரிக்குமாறு முதுகுடி வள்ளுவன் முரசு அறிவித்து கூறியது. பொருள் வந்து பழைய மணலை மாற்றி புதிய மணல் பரப்புமின். விளக்கம் அப்படிங்கிறது விழாக்கள் நிறைந்த மூதூரிலே ஓகேவா, மூதூரிலே இந்திர விழாவிற்காக தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் என்று வள்ளுவன் முரசு அறிந்த காட்சியினை இவ்வடி விளக்குகிறது. ஓகேவா? இப்போ தெரியுதா? ஓகே, நிறுத்தி வைக்கலாம். அடுத்து 5வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட்டி மண்டபம், பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா விளக்கம் தருக. பட்டி மண்டபம், பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றே. பட்டி மண்டபம் அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு, பட்டி மன்றம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. அடுத்தது 6வது கொஸ்டின் ஏறுதழுவுதல் குறித்து தொழிற்சாலை கிடைத்த இடங்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்றாங்க. 3 இடத்துல கிடைத்திருக்கு. கரிக்கையூர் 3 இடங்களில் ஏறுதழுவுதல் குறித்து தொழிற்சாலை கிடைத்துள்ளன அப்படி போட்டு கரிக்கையூர் பாறை ஓவியம், சேலம் மாவட்டம் பெரிய வயலில் எடுத்த நடுகள். அடுத்து சிந்துவெளி மாடு தழுவும் கல் முத்திரை. அடுத்தது சிறுவினா பார்த்துடலாம். சிறுவினா கேட்டிருக்காங்க அப்படின்னா வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீச்சியை விளக்குக. பண்பாட்டு நீச்சி வந்து 4 பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஏரி பூட்டி உழவு செய்ய காளை மாடுகள், ஏர்மாடுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை என்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவை மாட்டுப்பொங்கல். ஓகேவா? அடுத்து 2வது பாயிண்ட் வந்து என்ன எழுதுனா இங்க பாருங்க. ஏறுதழுவுதல் முல்லைநிலத்து மக்களின் அடையாளத்தோடும் முருகநில மக்களின் வேளாண் குடிகளின் உற்பத்தியோடும் பாலிநிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் இணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீச்சியாக அடைகிறது. அடுத்து 3வது பாயிண்ட் வந்து அவ்விழாவென்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களை பொட்டிட்டு முக்கலாங்கவரு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசுறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் அப்படிங்கிறது. அடுத்து 4வது பாயிண்ட் வந்து இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் இணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகளும் மரபாக உருக்கொண்டதே ஏறுதழுவுதலாகும் அப்படின்னு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏறுதழுவுதல் வந்து திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருக்கிறது. இது ரொம்ப சிம்பிள். இங்கே 67 பக்கத்தில் இருக்கு. ஏறுதழுவுதல் முல்லைநிலத்து மக்கள், அதாவது எந்தெந்த திணைக்கு எந்தெந்த எப்படி அந்த ஏறுதழுவுதல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஏறுதழுவுதல் முல்லைநிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத மக்கள் வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலிநிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்திருந்தது அப்படிங்கிறதுனா ஓகே.
மூணாவது கொஸ்டின், வியத்தகு அறிவியல் விரைவு கிடைக்கும் நிலையில் அகழாய்வின் தேவை குறித்த உங்களது கருத்துக்களை தொகுத்துரைக்க. நம்மளோட கருத்து என்னன்னா, கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் எதிர்காலத்தில் வெற்றி பெற இயலாது, எதிர்காலத்தை கணிக்கவும் இயலாது. அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எத்தனை சிறந்தது எதிரான சிந்தனை அன்று. அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அகழாய்வு கண்ட உண்மைகள் நம் முன்னோர்களின் உயரிய வாழ்வை காட்டும் ஆவணங்களாகும். 1863 ஆண்டு தொடங்கிய அகழாய்வு 2020 ஆண்டை கடந்தும் தொடர்கிறது. இவ்வாய்வுகளின் மூலம் தமிழரின் நாகரிகம், பண்பாடு, இயற்கையோடு இயைந்த வாழ்வு ஆகியவற்றை அறிகிறோம். ஹேண்ட் ரைட்டிங் வந்து புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக எழுதுனதுனால கொஞ்சம் நிறுத்தி ஸ்பெல்லிங் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. அடுத்த 4 கொஸ்டின் வந்து, உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பதில்லை இந்திர விழா நிகழ்வுடன் ஒப்பிடுக. நம்ம ஊர் விழா வந்து எப்படி இந்திர விழாவோட ஒப்பிடுறதுன்னு கேட்குறேன். இந்திர விழாவுக்கு நம்ம ஊர் திருவிழா என்ன வித்தியாசம்? இந்திர விழா எங்கள் ஊர் திருவிழா. இந்த என்ன பண்ணுவாங்க? தெருத்தோறும் பூரணக்கும்பம், போர்ப்பாளிகை, மங்கள பொருட்களால் அலங்கரித்தல் நடைபெற்றன. இது வந்து தெருத்தோறும் சுத்தம் செய்யப்பட்டு பல வண்ண மின்விளக்குகள், பல வண்ண பதாகைகள், வண்ண தோரணங்கள் கட்டப்பட்டன. அடுத்து குலைமுற்றை பாக்கு மரமும் வாழையும் வஞ்சி கொடிகளும் கட்டப்பட்டன. வாழை மரமும் மாவிலை தோரணம் கட்டப்பட்டன. தெருக்கள் மன்றங்களில் புதுமல் பரப்பப்பட்டன. தெருக்கள் முழுவதும் கூட்டி சுத்தம் செய்யப்பட்டன. ஊர் மன்றங்களில் சொற்பொழிவுகள், பட்டிமன்றம் நடைபெற்றன. இரவில் இன்னிசை கச்சேரி, வள்ளித்திறனும் சொற்பொழிவு, கபடி போன்றவை நடைபெற்றன. ஓகே. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து நெடுவினா, ஏறுதழுவுதல் தமிழரின் அரசியல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏறுதழுவுதல் பற்றி எழுதலாம். வீரம், விளைச்சல் ஓகேவா, செழிப்பு, செல்வம் ஆகியவற்றிற்கு ஆகியவற்றிற்கு தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். விரதம், விளைச்சல், செழிப்பு, செல்வம் ஆகியவற்றிற்கு இந்த இடத்துல ஓகே ஆகியவற்றிற்கு தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை நில மக்களுக்கு அடையாளம், மருத மக்களுக்கு வந்து வேளாண் குடிகளோட தொழில், பாலைநில மக்கள் வந்து போக்குவரத்து. உழவு தொழில் உதவிய மாடுகளுக்கு உழவு தொழிலில் உதவிய மாடுகளுக்கு மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகிறோம். வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்த மாடுகளுடன் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறுதழுவுதலாகும். அடுத்தது மேலை நாட்டு ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, மேலை நாடுகளில் ஏறுதழுவுதல் போட்டுட்டு, தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காலையில் கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு அப்படின்னு சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து மேலை நாட்டு ஏறுதழுவுதல் போட்டு, தேசிய விளையாட்டாக காளை சண்டை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. மனிதர்கள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. அது தமிழர் அறம் போட்டு தமிழகத்தில் நடைபெறும் ஏறுதழுவுதல் காளை அடக்குபவர் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வந்து நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காலையில் வழிபாடு செய்வர். எவராலும் அடக்க முடியாத காலையில் உண்டு. எனவே காலையில் வெற்றி பெற்றதாக கருதப்படும். அன்பை வீரத்தையும் ஒரு சில வளர்த்தெடுக்கும் விளையாட்டு காலையில் அரவணை தரப்பவர் வீரனாக போற்றப்படுவர். அடுத்து நம் கடமை அப்படின்னு போட்டு, தமிழகம் பண்பாட்டு விளக்கம் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும். நம் இத்தகைய பண்பாடுகளை பேணிக்காப்பது ஒரு கடமை அப்படின்னு போடலாம். அரசியல் வந்து போற்றப்படுவதற்கான காரணம் அப்படிங்கிறப்போ நம்ம இதோட மட்டும் நிறுத்திக்கலாம். ஓகேவா, இதோட மட்டும் நிறுத்திட்டா போதும். வீரராக போற்றப்படுவதற்காக மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் வந்து, பண்பாட்டு கூறுகளை பேணிக்காக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வோடு பிணைந்து பண்பாடாகி உள்ளது ஏறுதழுவுதல். வீரம், விளைச்சல், செல்வம் ஆகியவற்றின் அடையாளமாகவும் அடையாளம் அப்படிங்கிறது அடையாளம் மாடுகள். இலக்கிய சான்று வந்து கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றி பாடப்படுவது. முல்லைக்கலியில் ஆயர்களின் வீரம் பேசப்படுகிறது. சிலப்பதிகாரம், புறப்போல், வெண்பா மாலை ஆகியவை ஏறுகோல் என குறிப்பிடப்படுகிறது. கண்ணுடையாமன் பள்ளு எனும் இலக்கியம் வந்து எருது கட்டி என்று குறிப்பிடப்படுகிறது. தொழிற்சான்று வந்து சேலம் மாவட்டத்தில் எருதுகளும் விளையாடி மரணம் அடைந்த வீரனுக்கு நடுகள் உள்ளது. எருது பொருந்தாக்கல் என்று அக்களில் வீரனை பற்றி குறிப்பிடுவது. பண்பாட்டு கூறுகளை பாதுகாப்பில் நம் கடமை என்ன அப்படின்னா, வீரத்தின் அடையாளமாகவும் விவசாயிகளின் தோழனாகவும் மாடுகள் உள்ளன. காளைகள் வழிபாட்டுக்குரியவை. காளைகள் இயற்கை வேளாண்மையின் குறியீடுகள். அதை எழுதிட்டு அதுவே போதுமான ஆன்சர் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். பண்பாட்டு திருவிழா விளங்கும் 2009 நினைவூட்டும் இது வந்து நம்ம முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு பொருளை பேணி காப்பது நம்ம ஒரு கடமை அப்படிங்கிறத போடலாம். இதை எழுதிட்டு இந்த கடைசி பாயிண்ட் எழுதினா போதும். அதோடய போதும். ரைட்டா? இது வந்து எக்ஸ்ட்ரா தான். டைம் இருந்தால் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். அந்த பாயிண்ட் தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். எனவே ஏறுதழுவுதல் காளை வழிபாடு நம் நாட்டு இனம் அழியாது பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பொன்மொழி, நேஷன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஹார்ட்ஸ் அண்ட் இன் த சால் ஆஃப் இட்ஸ் பீப்புள். அப்படின்னா ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்பது நாட்டு மக்களின் இதயத்திலும் ஆத்மாவிலும் உள்ளது. மகாத்மா காந்தி. அது வந்து ஆர்ட் ஆஃப் பீப்புள் இஸ் எ ட்ரூ மிரர் டு தேர் மைண்ட்ஸ். ஜவஹர்லால் நேரு. மக்கள் எண்ணங்களில் உண்மையான பிரதிபலிப்பே கலையாகும். ஜவஹர்லால் நேரு. அடுத்து பிகஸ்ட் ப்ராப்ளம் இஸ் த லேக் ஆஃப் லவ் அண்ட் சேரிட்டி. மதர் தெரசா. அன்பும் அறமும் இல்லாத இன்றைய பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை அன்னை தெரசா. அடுத்து யூ ஹேவ் டு ட்ரீம் பிஃபோர் யூ ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. ஏபிஜே அப்துல் கலாம். உன் கனவு மெய்ப்பட கனவு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வின்னர்ஸ் do not do different things, they do things differently. ஷேக் ஹெரா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து வெற்றி பெற்றோர் எல்லாம் வேறு செயல்களை செய்பவர்கள் அவர்கள் செயல்களே தத்துவமானது அப்படின்னு சொல்லி சிவ் கேரா போட்டிருக்காங்க. அடுத்தது அடுத்து வந்து வடிவ மாற்று, அதாவது பின்வரும் கருத்தில் உருவாக்கி கொண்டு வரிசைப்படுத்தி முறையான பத்தியாக்கணும். இதில் வந்து இந்த பேரா படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2வது பாயிண்ட் வரும். டைனோசர் உலாவி தெரிந்த தமிழ் மண் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் கடற்பகுதி இருந்தது என்பது அந்த கருத்தில் உறுதி செய்கின்றன. அடுத்த 3வது பாயிண்ட், இங்கு கல்லாகி போன டைனோசர் முட்டைகள் பாறைப்படிவமாக கிடைத்த கடல் நத்தை டைனோசர் வாழ்பகுதி கடற்கரை பாறைப்படிவங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. அடுத்தது 1வது பாயிண்ட், உலகின் மிகப்பெரிய கல்மர்ம படிவமும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 4வது பாயிண்ட், தமிழக மக்களின் தொன்மை மீட்டெடுத்து நாம் வாழ்கின்ற நிலப்பகுதி வரலாற்றை தெரிந்து கொள்ள அறியலும் பெரம்பலூரும் அறிய உள்ளது. அதாவது 2, 3, 1, 4 அந்த 6 வயசு பேராக மாற்றிடணும். அடுத்து மரபினை சொற்களை தொடராமல் மேலும் பள்ளமும் நகையும் சதையும் முதலும் முடிவும் கேளிக்கையும் வேடிக்கையும் கண்ணும் கருத்தும். இது வந்து 1 கொடுத்து மேலும் கீழும் அப்படிங்கிறது. ஆரிப் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் குமார் மேலும் கீழும் பார்த்தான் அப்படிங்கிறது. அடுத்து வந்து நாம் வாழும் வாழ்வில், இது வந்து மேடும் பள்ளத்துக்கானது. நாம் வாழும் வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் மேடும் பள்ளமும் அமைவது திண்ணம். அடுத்து என் உயிர் தோழனும் நானும் என்றென்றும் நகையும் சதையும் போல நட்புடன் பழகுவோம். அடுத்தது வகுப்பில் குறும்பு செய்த மாணவனிடம் ஆசிரியர் வகுப்பினை குறும்பு செய்வது இதுவே முதல் முடிவாக இருக்கட்டும் என்று கூறினார். அடுத்தது எங்கள் ஊர் மாரியம்மன் திருவிழா கேளிக்கையும் வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டன. அடுத்தது கண்ணும் கருத்தும் அப்படிங்கிறது ராமன் தன் நாயை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தான்.
ஸோ அடுத்து வந்து நடைபெற்ற இலக்கிய விழா நிகழ்ச்சியில் தொகுதி திரட்டி தொகுப்பு இது தேவையான நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பத்தி படித்து வினாக்களுக்கு வெளியில பத்தி படித்து பார்த்துங்க. நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மிடுக்கான தோட்டத்திற்கும் ஏறுதலுக்கும் பெயர் பெற்றவை வந்து காங்கேயம் காளைகள். அதான் இருக்கு பாருங்க. இருக்கு மிடுக்கான தோட்டத்துக்கு பெயர் பெற்ற காங்கேயம் இன காளைகள். அப்போ காங்கேயம் காளைகள் வந்து இதுக்கு ஆன்சர். தமிழக மாட்டினங்களின் தாயினம் என்று கருதப்படுவது, அதாவது தமிழக மாட்டினங்களின் தாயினம் கருதப்படுவது காங்கேயம் காளைகள் தான். அடுத்து பிற மாநிலத்தவர் வந்து விரும்பி வாங்கி சென்ற காளையினம் வந்து காங்கேயம் காளைகள் அப்படின்றது. இரண்டு பத்தி எதை குறிப்பிடுறது? காங்கேயம் இன்னும் மாட்டினத்தின் சிறப்பினத்தை குறிப்பிடுகிறது. அடுத்து பொருந்தா சொல் வந்து இலங்கை. பொருந்தா சொல் வந்து இலங்கை. இதெல்லாம் இந்தியாவில் இருக்கு, வெளியில் இருக்கு. அடுத்து பிரித்து கண்டெடுக்கப்பட்ட கண்டு குரல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பிரித்தெழுதும். அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடல் போடப்படும் எவ்வகை தொடர் வந்து செய்தி தொடர். அடுத்தது முடியோட விளையாடு. கரை குளவி வாழை பறவை மறைமறை. ஸோ கரை அப்படிங்கிறது எல்லை, கல்விக்கு கரை இல்லை. அது கரை அப்படிங்கிறது கலங்கும் வாழை காய்ப்பட்டால் அழியாது. அடுத்து குளவி அப்படிங்கிறது வண்டு தேனை உண்ண குளவி மலரை சுற்றியது தேனை உண்ண குளவி மலரை சுற்றியது. குளவி அப்படிங்கிறது குழந்தை, இடியோசை கேட்டு குளவி எழுது அப்படின்னா குழந்தை எழுது அர்த்தம். வாழை அப்படின்னா ஒரு வகை மீன், குளத்தில் வாழை மீன்கள் உள்ளன. அடுத்து வாழை அப்படின்னா மரம், மங்கள நிகழ்வில் வாழை மரம் கட்டுவர். அடுத்தது பறவை அப்படின்னா கடல், இவ்வுலகம் பறவையில் சூழ்ந்துள்ளது, பறவையால் சூழ்ந்துள்ளது. பறவை அப்படின்னா பச்சி, காலை பறவைகள் இறை தேடி பறந்தன. மறை அப்படின்னா மான், காட்டில் மறைகள் கூட்டமாக தெரிந்தன. மறை அப்படின்னா வேதம், 4 மறைகள் கற்றவர் அறிஞர் என்று அழைக்கப்பட்டனர். ஓகே, இந்த கொஸ்டின் வச்சு ஸ்டாப் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து அகராதி. இயவை அப்படின்னா வாத்தியம். சந்தப்பேலை அப்படின்னா மூங்கில் பெட்டி. சந்தப்பேலைனா மூங்கில் பெட்டி. கிட்டம் அப்படின்னா இரும்பு கிட்டம். பெருமை, நீதி, உயர்ந்தது, நூற்சிட்டம். ஓகேவா, நூற்சிட்டம். அடுத்து வந்து தத்தம் அப்படின்னா நெருப்பு. தகழ்வு அப்படிங்கிற நெருப்பு. பௌரி அப்படின்னா பெரும் பண் வகை. அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு பொருள் தரும் வகையில் ஒரு சொல்லில் தொடங்குக. அத்துடன் அடுத்தடுத்த சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. இறுதியாக அத்துடன் அனைத்து சொற்களையும் சேர்ந்த கவிய வேண்டும். காலங்களில் தெருவில் வைக்காதீர்கள். காப்பு கம்பிகள், கவனக்குறைவன் ஆகியவற்றின் மீது காலை அருந்த மலை மீன் கம்பிகள். காய் பழுத்தால் கனி, கீழே இருந்து மேலே ஒருவர் பற்றி பிறரிடம் எதை கூறக்கூடாது அப்படின்னா பத்தி. ஸோ ஏற்கனவே பா இத்தி, கீழே இருந்து மேலே இத்தி போகணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம யா முதல் ஒரு வினாப்பெயர் வந்து யார், தகவலார் என்ற எதிர்ச்சொல்லாக திருவிழா குறிப்பிட்டு வந்து தக்கார். அடுத்து வந்து காட்சி கண்டு கவிஞரோட எழுத சொல்லியிருக்காங்க. நாகசுரம். ஓகேவா, நாகசுரம் நயமாக ஒலிக்க, நங்கை நளினமாக ஆட, தாளம் தப்பாமல் இசைக்க, கோலமிடும் கோதைக்கு அருகே கோமாதா படுத்திருக்க, குத்து விளக்கேற்றி மகிழ்வோடு கொண்டாடும் விழா இதுவே. ஓகேவா, ஸோ ஸ்பெல்லிங் புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் சரி பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா, நாகசுரம் நயமாக ஒலிக்க, நங்கை நளினமாக ஆட, தாளம் தப்பாமல் இசைக்க, கோலமிடும் கோதைக்கு அருகே கோமாதா படுத்திருக்க, குத்து விளக்கேற்றி மகிழ்வோடு கொண்டாடும் விழா இதுவே அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து நிற்காதற்கு கூடுதலாக, அதாவது நன்றி பாராட்டு பெற்ற சொல்வது. எங்களால் நம்மளுக்கு எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னு கூடுதலாக மீதம் கொடுத்த கடைக்காரரும் அந்த பணத்தை மீண்டும் கடைக்காரர் வந்து பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், நம்ம திருப்பி கொடுக்க பாராட்டுறாங்க. கட்டுரை இடங்களை கீழே தவறு ஆசிரியர் அதை எடுத்து புக்ஸ் வந்து கீழே போட்டார். ஸோ அவங்க எடுத்து கொடுத்தப்போ வயதானவர்களுக்கு பேருந்து அமர இடம் தந்த போது, ஸோ வயசான இருக்கிறாங்க என்ன பண்ணுறோம், பேருந்து சீட் கொடுக்க எல்லாரும் சூப்பர் பையன் அப்படிங்கிறாங்க. அடுத்து வயதான பாட்டியை வந்து கோயில் கடத்தி செல்ல போது, ஸோ நம்ம வந்து நம்ம வயதான பாட்டி வந்து நம்ம கோயிலுக்கு அவங்க முடியாது இல்லையா, ஸோ நம்ம கூட்டி போகிறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே பேரை வந்து பாட்டி கூட்டி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு செய்வாங்க. ஸோ இது வந்து இதோட 3வது லெசன் முடிஞ்சதுங்க. ஸோ அடுத்தது வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.